Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, last session we have seen so many things for the pisciculture. Yeah, ஒரு pisciculture நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா we have to uh, follow some steps. ஸோ அதில் நம்ம எதெல்லாம் பார்த்தோம் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் the first itself நம்ம நேச்சுரல் ப்ரீடிங்லேருந்து பார்த்தோம் இல்லையா நேச்சுரல் ப்ரீடிங் அண்ட் தென் இன்டியூஸ்ட் ப்ரீடிங் எந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தோம் அண்ட் ஃபிஷ் சீட் ஹவு ஷுட் பி கலெக்ட் த ஃபிஷ் சீட் அண்ட் எப்படி எல்லாமே வந்து ஒரு ஒரு பாண்ட் நம்ம ரெடி பண்றோம்னா அதுல மேஜரா எந்தெந்த மாதிரியான பிட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும் எப்படி எந்தெந்த பாண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஷ் சீட் இருக்கணும் தென் ஹேச்சிங் பிட் இருக்கணும் நர்சரி பாண்ட் எக்ஸ்கியூஸ் மீ நர்சரி பாண்ட் இருக்கணும் அண்ட் தென் ரியரிங் பாண்ட் அண்ட் ஸ்டாக்கிங் பாண்ட் தென் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கணும் அண்ட் காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங் எப்படி வந்து நம்ம வந்து ஆக்சுவலி அந்த காம்போசிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அதில் ஹார்வெஸ்டிங் தான் ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் பார்த்தது ரைட் ஹார்வெஸ்டிங்க்கு அப்புறமா வி வில் see this composite fish forming ரைட் ஸோ ஹார்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு ஃபிஷ் வந்து மார்க்கெட்டபிள் சைஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம எடுத்து சேல் பண்றது தான் ஹார்வெஸ்டிங் ஓகே அண்ட் இதுல பாத்தீங்கன்னா சேல் பண்றது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா நம்ம வந்து சேல் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் கூட இப்போ நம்மளோட லோக்கல் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா லோக்கல் பிளேஸா இருக்கு லோக்கல் ஏரியா இல்லை நியர்பை ஏரியா அப்படின்னு இருக்கும்போது வி கேன் கோ ஃபார் லைக் நம்ம டேரக்டா எடுத்துட்டு போய் நம்ம சேல் பண்ற இதுல வந்து நம்ம அவ்வளவா வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் நீங்க வாட்டர்ல எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து உயிரோட நீங்க எடுத்துட்டு போனாலே வந்து ஒரு ஹை மார்க்கெட்டபிள் ப்ரைஸ்க்கு போகும் பிகாஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத யாரா இருந்தாலும் வாங்குவாங்க இல்லையா ஃபிஷ்ஷஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லை வந்து நான் ஃப்ரெஷ்ஷான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இப்போ வந்து வீட்டுக்கிட்ட நம்ம வந்து ஃபிஷ் அந்த மெரைன் ஃபிஷ்ஷஸ்லாம் கடல் மீன்லாம் வித்துட்டு வராங்க இல்லையா அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா there are so many techniques they are using like மேபி என்ன பண்ணுவோம்னா டீப் ஃப்ரீஸ் ஃப்ரை பண்ணிட்டு டீப் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க டீப் ஃப்ரீசிங்ல வந்து ஃபிஷ்ஷஸ் ஃப்ரீஸ் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதில் பாக்டீரியா வளராது ஓகே அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குன்றது ஓகே பட் ஆனால் ஒரு 2 to 3 days ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிஷ் என்ன ஆகும் அப்படின்னா அது அதோட டேஸ்ட் அப்படின்றது நமக்கு போயிடும் இல்லையா அது ஒரு பேலட்டபிள் டேஸ்ட்ல பேலட்டபிளா இருக்காது டேஸ்டியா இருக்காது ஓகே ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ற டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா லைக் they are using ஃப்ரிட்ஜில் ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விற்கிறதுக்கு வராங்க இல்லையா நிறைய டெக்னிக்ஸ் நம்ம பண்றாங்க எப்படின்னா ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக அந்த குங்குமம் இருக்கு இல்லையா குங்குமம் வந்து அதை கரைச்சி கில்ஸ்ல ஆக்சுவலா இது பண்ணுவாங்க கில்ஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்றாங்க சிரிஞ்ச் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சிரிஞ்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டா இருக்கும் ஸோ அப்போ நம்ம அது வந்து பிளட் மாதிரி குங்குமமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அது பாத்தீங்கன்னா தொட்டிங்கனாலே தெரியும் ஆக்சுவலி அது வந்து வெதர் இட் இஸ் பிளட் ஆர் சம் அதர் கெமிக்கல்ஸ் அப்படின்றது அதை வச்சு நம்மளால வந்து கில்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியல ஏன்னா கில்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்க எந்த ஒரு ஃபிஷர்மேன் கிட்ட போனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃப்ரெஷ்ஷா இல்லைன்றது நம்மகிட்ட ப்ரூஃப் பண்றதுக்கு கில்ஸா ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க பட் யூ கேன் ஈஸிலி டிடெக்ட் பை டச்சிங் த ஸ்கின் ஸ்கினை டச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல மியூக்கஸ் ஒன்று இப்போ நார்மலா வந்து மீன் தொடும்போது ஐ மீன் வழுக்கிட்டு போறது வேற பட் ஆனா வந்து தொட்டுட்டு நீங்க லைட்டா கொஞ்சம் கையை வச்சு அதை இப்படி உரசினீங்கன்னா சில மியூக்கஸ் வந்ததுன்னா அது வந்து கண்டிப்பா 2 to 3 days ஆன ஃபிஷ்ஷா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்கேஸ் அதுலயே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லுக்கிங் த ஐ ஓகே கண்ணு வந்து ஃபிஷ்ஷோட கண்ணு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்ல வந்து கண்ணு வந்து உள்ளதான் இருக்கும் ஓகே ஆனா நாள் ஆக ஆக ஃபிஷ்ஷோட கண் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வெளியே வந்து இது வெளியே தள்ள ஆரம்பிக்கும் ஓகே அந்த கண்ணோட இதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஸோ தீஸ் ஆர் தி ஈஸியஸ்ட் டெக்னிக் டு டிடெக்ட் த ஃபிஷ் இதை வச்சு நம்ம பார்க்கலாம் ஈஸியா ரைட் அண்ட் இதுல வந்து நம்ம ஹார்வெஸ்டட் ஃபிஷஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா ரெஃப்ரிஜரேஷன் டீப் ஃப்ரீசிங் ஃப்ரீஸ் ட்ரையிங் சன் ட்ரையிங் சால்ட்டிங் ஸ்மோக்கிங் அண்ட் கேனிங் சால்ட்டிங் நம்ம வந்து பார்த்துப்போம் கருவாடு எல்லாமே வந்து சால்ட்டிங் மெத்தட்ல வருது அதே மாதிரி சன் ட்ரையிங்கும் அதே தான் ஸ்மோக்கிங் வந்து சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஸ்மோக் போட்டு அதை எரிச்சு அதை எரிக்க மாட்டாங்க ஸ்மோக் போட்டு அதை வந்து அதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க அதுதான் வந்து ஸ்மோக்கிங் டெக்னிக் ஓகே அண்ட் லாஸ்ட் கேனிங் பாத்தீங்கன்னா கேனிங் ஆக்சுவலி வந்து பொதுவாக நம்ம இதில் நம்ம பண்ண மாட்டோம்
பிகாஸ் நம்ம வந்து கேனிங் ப்ராசஸ் பண்ண ஃபிஷ்ஷஸ் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. கேன் ஒன்றும் கிடையாது. டின்ல பேக் பண்ணி அனுப்புறது. ஓகே. நம்ம இதுல வந்து என்னைக்குமே வந்து இப்போ கேனிங்லாம் இப்போ மேபி வர ஆரம்பிச்சுக்கலாம். பட் நம்ம அதை யூஸ் பண்ணதும் கிடையாது. நம்ம வந்து பொதுவா ஃபிஷ்ஷஸ் ஆகட்டும், இல்ல நான்வெஜ்ஜே ஆகட்டும், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தா நம்ம செய்யறோமே தவிர, கேன்ல இருக்கிறதெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. இல்லையா? இதுல பாருங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுவா வந்து கேனிங் அப்படின்றது இப்போ வந்து ஃபிஷர்மேன் வந்து டீப் சீல போயிட்டு ஃபிஷிங் கேச்சிங்காக போவாங்க. லைக் நாட் ஒன் ஆர் 2 டேஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 15 டேஸ், 16 டேஸ், 20 டேஸ் வரைக்கும் அவங்க வந்து வரமாட்டாங்க போனாங்கன்னா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அவங்க கேட்ச் பண்ணக்கூடிய இந்த ஃபிஷஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்டபிள்ஸ் அங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து கட் பண்ணி, அந்த கட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, அங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து ப்ராசஸ் பண்ணி ஆ எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. அத எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக தான் கேனிங் அப்படின்றத பண்ணுவாங்க. இது வந்து லைக் பெரிய பெரிய ஷிப் இந்த மாதிரி இதுல இருந்து காமனா நடக்கக்கூடிய விஷயம். என்ன பண்ணுவாங்கன்னா, அத ப்ராசஸ் பண்ணி அது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு, அது கேனிங்ல போட்டு அனுப்புவாங்க. இன்னொரு வந்து கேனிங்லயே வந்து ஒரு 2 விதமானது இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ரெடி டூ ஈட் இருக்கும். ரெடி டூ குக் இருக்கும். ஓகே. ரெடி டூ குக் இருக்கும். ரெடி டூ ஈட்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து இப்போ நம்ம நம்ம வீட்ல வந்து எப்படி நம்ம சமைக்கும்போது அ வி ஆர் யூசிங் திஸ் ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆயில் போட்டு ஸ்பைசஸ் அப்ளை பண்ணிட்டு, தென் அதுக்கடுத்து தான் வந்து ஃபிஷ்ஷஸ நம்ம வந்து ஆ வேக வைப்போம் இல்ல? ஐ மீன் அது வந்து நல்லா வந்து குழம்போ, இல்ல ஃப்ரையோ இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இந்த ரெடி டூ ஈட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ஹால்ஃப் ஆஃப் த குக் வந்து அது முடிச்சு ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே. அதுல ஸ்பைசஸ் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. பிளஸ் ப்ரிசர்வ் கண்டிஷன்ல தான் அனுப்புவாங்க. அது வந்து ரெடி டூ ஈட் மாதிரி. ஜஸ்ட் அது வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் இன் த சென்ஸ் ஃபாரின் பிளேஸ்க்கு மட்டும் தான் அது போகும். ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து அத வாங்கிட்டு வந்து அத வாஷ் பண்ணி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. தே ஜஸ்ட் பை மார்க்கெட்டுக்கு போவாங்க. அந்த கேன் இருக்கும். கேனிங்னா ஸ்கேன் பண்ணி அனுப்புறது தான். ஓகே. அந்த கேன் இருக்கும். அந்த கேன் அப்படியே வாங்கிட்டு வந்து பேன் வச்சு அடுப்புல ஐ மீன் ஸ்டவ்ல வந்து பேன வச்சு அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிட்டு அத அப்படியே எடுத்து போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு உடனே போயிடுவாங்க. ஸோ அது வந்து ரெடி டூ ஈட் மாதிரி. ஜஸ்ட் அது வந்து ஹீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணாங்கன்னா முடிஞ்சிடும் அது. அது அவ்வளோதான். தட் இஸ் ரெடி டூ ஈட். ரெடி டூ குக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷர்மேன்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அது கம்ப்ளீட்டா அந்த கட்ட ரிமூவ் பண்ணிட்டு, அந்த ஸ்கேல்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் அந்த ஃப்ளஷ மட்டும் ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி, அத கேன்ல போட்டு பேக் பண்ணிடுவாங்க. அந்த கேன வந்து அப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இது வந்து ரெடி டூ குக். ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட் நம்ம ஃபாரின்க்கு போகும்போது, இதே மாரி நம்ம சொன்ன மாதிரியே, அந்த ஃபாரின் பீப்பிள் அத போய் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன்ல வச்சு அவங்க எல்லா ஸ்பைஸும் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அத வந்து செய்வாங்க. வெதர் இட்ஸ் கறி, கிரேவி ஆர் ஃப்ரை. ஏதாவது ஒரு டிஷ்ஷ வந்து அவங்க அது செஞ்சு சாப்பிடுறது தட் இஸ் கால்ட் ரெடி டூ குக். ஓகே. இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். Right? So let us go to the next one. Next பார்த்தீங்கன்னா composite fish farming. Okay, so the next one is the composite fish farming. Composite fish farming என்னன்றத பார்ப்போம். Few selected fishes belonging to different species are stocked together in proper proportion in a pond. Okay, ஒரு pond தான் சொல்றாங்க. ஒரு சில selected fishes மட்டும் எடுத்து அதுவும் வந்து different species. நம்ம சொன்னோம் இல்லையா? பாலிகல்ச்சர் அதே மாதிரி தான். ஓகே. என்ன பண்றாங்கன்னா நாட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நம்ம நம்பர்ஸை பத்தி இதுல சொல்லவே இல்லை. வி ஆர் சேயிங் அபவுட் த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் எடுத்து ஒரு ப்ராப்பர் ப்ரொபோசிஷன்ல வந்து பாண்ட்ல நம்ம போடணும், இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஓகே. எதுக்காக பாண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம சொன்ன மாதிரி பாலிகல்ச்சர்லயே நம்ம பார்த்தோம், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த ஃபிஷஸ்க்குள்ள வந்து சண்டை வரக்கூடாது இல்லையா? ஃபைட் வரக்கூடாது. செகண்ட் திங் அது ரெண்டும் அப்படி அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அது டேமேஜ் ஆகும். அதுக்கு அடிபடும். அடிபட்டுச்சுனாலே வந்து எந்த ஒரு பேத்தோஜனாலும் ஈஸியா அந்த வந்து ஊண்டு வழியா என்டர் ஆகும். இப்ப நமக்கே ஒரு காயம் ஏற்படுதுன்னா, அந்த காயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, கிளீன் பண்ணி அதுக்கு மருந்து போட்டுறணும்னு சொல்லுவோம். இல்லைன்னா எந்த ஒரு பேத்தோஜன் வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு பேத்தோஜனாலும் ஈஸியா அந்த காயம் வழியா உள்ள என்டர் ஆகும். எல்லாமே அதுக்காக வெயிட் பண்ணும். ஓகே. எப்படி வந்து இந்த ஸ்கின் வந்து ஓப்பன் ஆகும், எப்போ ஓப்பன் ஆகும், அப்ப ஈஸியா என்டர் ஆகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே. அப்ப ஈஸியா இது வந்து என்டர் ஆகும். ஓகே. அதுக்காக வந்து ஸோ அப்போ வந்து நிறைய பேத்தோஜன்ஸ்
என்டர் ஆகுதுன்னா அப்ப ஈஸியா வந்து அந்த ஃபிஷ் வந்து நிறைய பேத்தஜன் அட்டாக்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எந்த ஒரு ஃபைட்டுமே இல்லாத ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ள அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்றோம். ஓகே. திஸ் மிக்சட் ஃபார்மிங் இஸ் டேர்ம்டு காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங் ஆர் பாலிகல்ச்சர். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிகல்ச்சர் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ டிஃப்ரெண்ட் அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸை நம்ம ஒரு பாண்டில் ஒரு ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த பேருக்கு அந்த நேம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங் ஆர் பாலிகல்ச்சர். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க பாலிகல்ச்சர். ஓகே, அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆல் அவைலபிள் நிச்சஸ் ஆர் ஃபுல்லி யூட்டிலைஸ். அதாவது ஆல் அவைலபிள் நிச்சஸ்னா நம்ம வாட்டர் மீடியமா நம்ம த்ரீயா நம்ம செப்பரேட் பண்ணலாம். அப்பர், மிடில், பாட்டம் இல்லையா? இப்போ இந்த 3 நிச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட். ஓகே, அனிமல்ஸ் வாழக்கூடிய ஹேபிட்டட் தான் நம்ம நிச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நிச் எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்றோம். ஏன்னா டாப்பும் யூஸ் பண்றோம், மிடிலும் யூஸ் பண்றோம், பாட்டம் யூஸ் பண்றோம். இதே மோனோகல்ச்சர் பண்ணனா ஒரே ஒரு சிங்கிள் ஃபிஷ்ஷை மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். சிங்கிள் ஃபிஷ்ஷை பண்ணும்போது இருக்கிற நிச்சஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் அவைலபிள் நிச்சஸ் ஆர் ஃபுல்லி யூட்டிலைஸ்ட். ஓகே, காம்பேட்டிபிள் ஸ்பீஷிஸ் டு நாட் ஹார்ம் ஈச் அதர். ஸோ இதுல நம்ம சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பேட்டிபிள் ஸ்பீஷிஸ்னா இப்ப நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீஷிஸ் அப்படின்றது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஹார்ம் பண்ணாது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, அதன் அடுத்தது பாருங்க, நோ காம்படிஷன் அமாங் டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் இஸ் ஃபார்ம். ஓகே, மற்ற டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ்ல எந்த ஒரு காம்படிஷனுமே இருக்கக்கூடாது. அப்படி காம்படிஷன் இருந்ததுன்னா அது ஃபைட்டா மாறும்போது ஷோரா வந்து இட் வில் எண்ட் அப் இன் காசிங் வூண்ட். ஓகே, அப்ப அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன் அந்த டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ்க்கு இடையில வந்து காம்படிஷன் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்றத சொல்றாங்க. ஓகே, அண்ட் see here இதுல பாருங்க, கட்லா, லாபியோ ரோஹிட்டா அண்ட் சிர்ஹினஸ் மிர்காலா. தட் இஸ் இது வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் சிர்ஹினஸ் மிர்கால்ன்றது சர்ஃபேஸ் ஃபீடர். ஓகே, the commonly used fish species for composite fish farming. அதாவது பாலிகல்ச்சருக்கு பொதுவாகவே நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா கட்லா, லாபியோ, ரோஹிட்டா, மிர்காலா இது 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஏன் இந்த 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா 3மே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபீடர்ல இருப்பாங்க. சர்ஃபேஸ் ஃபீடர் சொல்லலாம், இல்லைன்னா வந்து லைக் டாப் ஃபீடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சர்ஃபேஸ் ஃபீடர்னா மேல வந்து ஃபீட் பண்ணக்கூடியவங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து மிடில் ஃபீடரா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து பாட்டம் ஃபீடரா இருப்பாங்க. ஸோ 3 விதமான ஃபீடர் இருக்கிறதுனால வி கேன் அது 3 விதமான நிச்சஸையும் அது யூட்டிலைஸ் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு அந்த அந்த ஃபிஷஸ்க்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்காது. ஃபுட்டுக்காகவோ இல்ல வந்து அந்த அந்த பிளேஸ்க்காகவோ எந்த ஒரு காம்படிஷனுமே இருக்காது. அதுதான் நமக்கும் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃபிஷஸ். எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எக்ஸாட்டிக் அப்படின்னா ஃபாரின்ல இருந்து வந்த ஃபிஷஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, the fishes imported into a country for fish culture are called exotic fishes. So imported into a country, வெளிநாட்டுல இருந்து அந்த ஃபிஷஸ் இங்க இம்போர்ட் பண்ற அந்த இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் அப்படின்ற. எந்த ஃபிஷ் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்களோ அதான் நம்ம எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் such fish culture is known as exotic fish culture. ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்றத சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் ஃபிஷஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ண எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிப்ரினியஸ் ஸ்கார்பியோ அண்ட் ஓரியோக்ரோமியஸ் மொசாம்பிகஸ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஃபிஷஸ் அண்ட் இது ரெண்டுமே வந்து எக்கனாமிக் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுது. நம்மளோட இந்தியால வந்து எக்கனாமிக் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகே, கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த பயண நேம் வந்து படிக்கிறதுக்கு இது வந்து காமன் கார்ப்னு சொல்லுவாங்க. இது மொசாம்பிகஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். ஸோ நேம் என்ன பார்த்தீங்கன்னா சிப்ரினியஸ் ஸ்கார்பியோ அண்ட் ஓரியோக்ரோமிஸ் மொசாம்பிகஸ். ஓகே, காம்பினேஷனா இருக்கும், அதனால தான் அதுக்கு வந்து ஓரியோக்ரோமிஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா கண்டிப்பா நம்ம டிசீஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம வந்து வளர்த்துட்டு ஓகே பாண்டை ரெடி பண்ணியாச்சு, நான் வந்து நல்லா அப்படியே அதுக்கு வந்து சாயிலுக்கு நல்ல ஒரு இது கொடுத்துட்டேன், ஃபிஷ் நல்லா வளருது, அதை மார்க்கெட் சைஸ்க்கு நான் கொண்டு போய் வித்துட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்துன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் டிசீஸ் அதுல இன்கேஸ் வருதுன்னா
அத மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு அந்த 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 மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும். ஓகே. அதனால தான் என்ன குடுக்குறாங்கன்னா, டிசீஸ் மேனேஜ்மென்ட் என்னன்றத பார்ப்போம். டிசீஸ் கேன் பி ஆஃப் வைரல் ஆர் பாக்டீரியல் ஆரிஜின். ஓகே. டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வைரலாவும் இருக்கும். ஈவன் பாக்டீரியல் ஆரிஜினாவும் இருக்கு. வைரல் டிசீஸ் இருக்கு, பாக்டீரியல் டிசீஸ் இருக்கு. Regular monitoring of parameters like water quality, aeration, then regular feeding, observation, observation for mortality should be checked. ஓகே. இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஒரு டிசீஸ் அப்படின்னு வரும்போது வைரல் இருக்கா, பாக்டீரியல் இருக்கான்னு செக் பண்ணணும். சில பாராமீட்டர்ஸ் முக்கியமா செக் பண்ணணும். டெம்பரேச்சர் ஆகலாம், வாட்டர் குவாலிட்டி முக்கியமா செக் பண்ணணும். ஏன்னா வாட்டர் குவாலிட்டி சேஞ்ச் ஆகும்போதும் அதுக்கு வந்து டிசீஸ் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அண்ட் ஏரேஷன் ஏரேஷன் முக்கியமா செக் பண்ணணும். ரெகுலர் ஃபீடிங் நம்ம வந்து ப்ராப்பரான கரெக்டான டைம்க்கு ஃபீட் பண்றோமான்றது முக்கியம். நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி ஃபிஷ்ஷஸும் நம்ம வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸும் நல்லபடியா சாப்பிட்டாதான் அது நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் இல்லையா? ஸோ ரெகுலர் ஃபீடிங் பண்ணணும். அப்சர்வேஷன் ஃபார் மார்டாலிட்டி. இன் கேஸ் ஏதாவது ஃபிஷ் வந்து இறந்துருச்சு அப்படின்னா அத உடனே ஐசோலேட் பண்ணணும். ஏன்னா அதுல ஏதாவது டிசீஸா இருக்கான்றத நம்ம வந்து அது இறந்து போன அந்த 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 ஃபிஷ்ஷோட பாடிய வச்சு நம்மளால டயக்னோஸ் பண்ணி அப்ப மத்த ஃபிஷ்ஷுக்கும் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்றத நம்ம ஈஸியா செக் பண்ண முடியும். ஓகே. இதெல்லாமே நம்ம பார்க்கணும்ன்றாங்க. அண்ட் பாராசிட்டிக் இன்ஃபெஸ்டேஷன். பாராசிட்டிக்னா பாராசிட் அட்டாக் ஏதாவது இருக்கா? இப்ப எப்படி நமக்கு வந்து தலையில பெயின் இருக்கோ, இல்ல நம்ம பாடியில நமக்கு எப்படி பாராசிட் அட்டாக் இருக்கோ, இன்டர்னலாவும் எக்ஸ்டர்னலாவும் இருக்கோ, அதே மாதிரி இந்த அனிமலுக்கும் வந்து பாராசிட்டிக் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஓகே. பாராசிட்டிக் இன்ஃபெஸ்டேஷன் அண்ட் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஷுட் பி அப்சர்வ் பீரியாடிக்கலி. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் சில பர்டிகுலர் டைம் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ், 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரியாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாராசிட்டிக் இன்ஃபெஸ்டேஷன் ஆகட்டும் இல்லைன்னா மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே நம்ம பீரியாடிக்கலா செக் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் see the next one. Economic importance of fishes. ஓகே. ஃபிஷ் நம்ம வந்து எதுக்காக எடுக்கணும்? அதுல இருக்கக்கூடிய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நோட் டவுன் பண்ணிருக்கோம். என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபிஷஸ் ஃப்ரம் ஓகே from a rich source of protein food and provide a good staple food to tide over the nutritional needs of man. Yes. ஸோ ஒரு ஃபிஷ் நீங்க வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஃபிளஷ் நம்ம வந்து எடுத்துக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம பாடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீனை கொடுக்குது அப்படின்னு நம்மளால சொல்லலாம். ஓகே. குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி when it comes to the protein source, மத்த protein source கம்பேர் பண்ணும்போது ஃபிஷ்ல இருக்கக்கூடிய protein source நமக்கு வந்து ஒரு ரிச் ப்ரோட்டீன் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணும். பிளஸ் இட் கண்டைன்ஸ் ஆல்சோ ஃபிஷஸ் கண்டைன் தட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான அந்த ப்ரோட்டீன்ஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஆக்சுவலி அது எல்லாமே இருக்கு. ஓகே. அண்ட் when coming to the protein நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்க வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஐ எம் சேயிங் ஒன்ஸ் அகைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 kg சிக்கன், 1/2 kg மட்டன் அண்ட் 1/2 kg வேற அட்லீஸ்ட் ஒரு 250 கிராம்னு எடுத்துக்கலாம். 250 கிராம் சிக்கன், 250 கிராம் மட்டன், 250 கிராம் நீங்க சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா பீஃப் ஆர் 250 கிராம் ஆஃப் த ஃபிஷ் ஃபிளஷ். ஓகே. இது எல்லாமே நீங்க வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுறீங்க. இப்போ வந்து சிக்கன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா 250 கிராம் ஒரு ஆள் மட்டும் நான் சொல்றேன். ஓகே. ஒரே ஒரு பர்சன் மட்டும் அப்படின்னா ஒரு 250 கிராம் அப்படின்றது அதே வந்து வயிறு ஃபுல் ஆயிடும். we feel that much of a full அது ஃபுல்லா இருக்கும் வயிறு ஃபுல்லா. அதுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. பட் அதே கண்டென்ட் வந்து மட்டன் நீங்க எடுத்தீங்கன்னா மட்டன் இன்னும் ரொம்ப ஹெவியா இருக்கும். பீஃப் பாத்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப ஹெவியா இருக்கும். 250 கிராம்ல ஒரு 250 கிராம் மட்டுமே. ஓகே. தென் லாஸ்ட் பாத்தீங்கன்னா பட் ஆனா அதே 250 கிராம் நீங்க வந்து ஃபிஷ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட் ஒன்லி 250 கிராம் ஈவன் நீங்க ஒரு 1/2 kg நீங்க வந்து ஃபிஷ்ஷோட ஃபிளஷ் நீங்க சாப்பிட்டா கூட யூ won't கெட் ஃபுல். அதாவது எதனால ஏன்னா மத்த சிக்கனையோ இல்ல மட்டனையோ இல்ல பீஃபையோ ஈவன் போர்க் நீங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே சரி அது எல்லாமே வந்து நம்மளோட ஃபுல் மட்டனை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சாரி பீஃபை கம்பேர் பண்ணி மட்டன் கொஞ்சம் லைட்டா இருக்கும். மட்டனை கம்பேர் பண்ணும்போது சிக்கன் கொஞ்சம் லைட்டா இருக்கும். சிக்கனை கம்பேர் பீஃப் ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆக்சுவலி ஆர்டரா இருக்கும். ஆனா ஃபிஷ் மட்டும் நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலுமே நம்ம பாடிக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஃபுல்னஸ் அப்படின்றது வந்தாலுமே வயிறு ஃபுல்லானாலுமே கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து நம்ம நார்மல் ஆயிடுவோம். பட் நாட் லைக் சிக்கன் கூட ஓரளவுக்கு நம்ம வந்து ஒன் டே இருந்தாலும் நமக்கு ஓரளவு சரியாது. பட் மட்டன் ஆகட்டும் இல்ல பீஃப் ஆகட்டும் இது வந்து இன்னும் ரொம்ப ஹெவியாவே இருக்கும். ஓகே. எதனால அப்படின்னா
பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரோட்டீன். செகண்ட் திங் வந்து ப்ரோட்டீனை நம்ம சொல்லும்போது ஃபிஷ்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அப்படின்றது இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஒன். ஓகே, ரொம்ப ரொம்ப சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலனா ஃபிஷ்ல. ஓகே, பட் நாட் இன் சிக்கன். சிக்கன் கூட ஓரளவுக்கு ஓகே, பட் மட்டன் ஆகட்டும், ஒரு பீஃப் ஆகட்டும், ஈவன் போர்க் ஆகட்டும், இதுல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டேக்ஸ் டூ மச் ஆஃப் டைம். அதனால வந்து அவ்வளவு சீக்கிரத்துல டைஜஷன் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, then see the next one. Fish species fish species such as sardine, mackerel, tuna, herring have high amino acid concentrations, particularly histidine, which is responsible for the meaty flavor of the flesh. Okay, இப்போ ஒரு ஃபிஷ் அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதான் இங்க என்ன குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்டின், ஆயில் சார்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து மேக்ரல் இருக்கு, டியூனா, ஹெரிங், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே வந்து ஹை அமினோ ஆசிட் கான்சென்ட்ரேஷன் நமக்கு இருக்கு. ஓகே, ஹை அமினோ ஆசிட் கான்சென்ட்ரேஷனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இல்லைன்னா வந்து என்னதான் அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை அமினோ ஆசிட் கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதுலயும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டைடின் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட். ஹிஸ்டைடினும் ஒரு அமினோ ஆசிட் தான். ஓகே, ஹிஸ்டைடின் பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து முக்கியமா வந்து அந்த 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 ஃபிஷ்ஷோட ஃபிளேவர் வந்து குடுக்குறது வந்து இந்த ஹிஸ்டைடின் தான் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இட் இஸ் ரிச் இன் ஃபேட். எஸ்பெஷலி எஸ் கமிங் டு ஃபர்ஸ்ட் நம்ம புரோட்டீனை பார்த்தோம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸை பார்த்தோம், ரைட்? அடுத்தது பாருங்க, ஃபேட்டை பத்தி குடுக்குறாங்க பாருங்க. இட் இஸ் ரிச் இன் ஃபேட் சச் ஆஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஓகே, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது அதுல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம மினரல்ஸ் பாத்தீங்கன்னா சச் ஆஸ் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அயன், manganese, iodine and copper. So fatty acids, omega 3 fatty acids is very very essential fatty acids to especially for our growth as well as like நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகே, அது மட்டும் இல்லாம குழந்தைங்க வளர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிபிஏ, டிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டெக்னோஹெக்சாயிக் ஆசிட். அது நம்ம மேக்ஸிமம் நீங்க இந்த ஹார்லிக்ஸ் ஆட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான அந்த அந்த பவுடர் அந்த ஆட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டிஹெச்ஏ, டிபின்னு சொல்லி அந்த குழந்தைங்க மூளை வளர்ச்சின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுவாங்க. அது எல்லாமே அந்த குழந்தைங்க மூளை வளர்ச்சிக்கு அந்த டிபிஏ, டிஹெச்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அது நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஹார்லிக்ஸா வாங்கணுமோ இல்ல பூஸ்ட் வாங்கணும் அவசியமே கிடையாது. ஃபிஷ்ஷை வந்து நம்ம நல்லா செஞ்சு ஒரு பாயில் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதும். அதுல இருக்கக்கூடிய டிபிஏ, டிஹெச்ஏ அதுவே வந்து ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு போதுமானது. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து அங்கதான் பண்ணணும், அதாவது அந்த பவுடர் தான் வாங்கி கொடுக்கணும்ன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. ஓகே, those are all fake, that's it. அண்ட் இதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அயன், மேங்கனீஸ், அயோடின் அண்ட் காப்பர், இது எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு சிலது பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ஃபிஷ் பை ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய பொருள், அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி வந்து சில்க் வார்ம்ல இருந்து நமக்கு வந்து பை ப்ராடக்ட் தான் அந்த சில்க் த்ரெட் இல்லையா? வர்மி ஃபார்ம், அதாவது வர்மி கல்ச்சர் நம்ம பண்ணும்போது அந்த அந்த மண்புழுல இருந்து நமக்கு கிடைச்சதுதான் அந்த வார்ம் கேஸ்டிங் இல்லையா? அதுதான் அதோட பை ப்ராடக்ட். அதே மாதிரி ஃபிஷ்ல இருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட், நம்ம ஃபிஷ் வந்து வெறும் மீட் சோர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணல. ஓகே, மீட் சோர்ஸ்னா அதை வெறும் நம்ம சமைச்சு சாப்பிடறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணல, நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான திங்ஸ் தான் செய்வாங்கன்னா இப்போ ஈவன் ஃபிஷ்ஷை மட்டும் இல்ல, நம்ம இப்போ மெரைன்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மட்டும் நீங்க காமனா எடுத்தாலே போதும். அது நீங்க காமனா எடுத்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, என்னென்ன அதுல சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மெரைன்ல இருந்து அதுல என்னென்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சங்கு எடுத்து ஆக்சுவலி வந்து லைக் நம்ம வீட்டோட அலங்காரத்துக்கு சங்க வச்சு செய்வாங்க, பாத்துருப்பீங்க. அந்த கிளிஞ்சல் லைக் அந்த அந்த ஆயிஸ்டர்ல அந்த அந்த 2 ஓடு இருக்குல்ல, அந்த 2 ஓட எடுத்து வீட்டு ஸ்கிரீனுக்குலாம் கோப்பாங்க, ஷெல்ல யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் அது நிறையவே இருக்கு. தென் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் தே ஆல்சோ அந்த வீட்டு அலங்கார பொருளுக்கு எல்லாமே நம்ம வந்து நிறைய செய்வோம் இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ இதுல இருக்கும். இப்போ வந்து இதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஃபிஷ்ல இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஷ் ஆயில். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில். ஃபிஷ் ஆயில்னா என்னன்றதை பார்ப்போம். ஃபிஷ் ஆயில் இஸ் த
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிஷ் பை ப்ராடக்ட். ஓகே, ஃபிஷ் ஆயில்ன்றது ஃபிஷ் கிட்ட இருந்து கிடைக்கிறது தான், அதோட ஆயில் தான். ஓகே, அது தனியாவே சேல் பண்றாங்க. அப்புறம் சொன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தனியா எடுத்து சேல் பண்றாங்க. இது எல்லாமே இருக்கு. ஓகே, தட் இஸ் derived ஃப்ரம் ஃபிஷ் லிவர் அண்ட் ஃப்ரம் த ஃபிஷ் பாடி. ஓகே, இது எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் லிவர்ல இருந்தோ இல்லைன்னா வந்து ஃபிஷ் பாடியில இருந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, fish liver oil is derived from the liver, which is rich in vitamin A and D, whereas fish body oil has high content of iodine, not suitable for human consumption, but is used in the manufacture of laundry soaps, paints, and cosmetics. Okay, என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஆயில் அப்படின்றது வந்து லிவர்ல இருந்து எடுத்தது நம்ம சொல்லியாச்சு இல்லையா, லிவர்ல இருந்து எடுத்தது. அது மட்டும் இல்லாம இட் இஸ் ஹைலி ரிச் இன் விட்டமின் ஏ அண்ட் டி. ஸோ இதுல விட்டமின் ஏவும் இருக்கு, விட்டமின் டியும் இருக்கு. தென் ஸோ விட்டமின் டி இஸ் வெரி எசென்ஷியல், நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ விட்டமின் ஏவும் நமக்கு நம்மளோட பார்வைக்காக, நம்ம விஷனுக்காக விட்டமின் ஏவும் யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஹைலி ரிச் இன் விட்டமின் ஏ அண்ட் டி. ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க வளர வளர ஒரு 6 months அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபிஷ் இந்த குழந்தைங்களுக்கு பாயில் பண்ணியாவது கொடுக்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா வந்து இந்த பாயில் பண்ண ஃபிஷ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்வாங்க. குழம்புல இருக்க மீனாவது எடுத்து கொடுக்கணும். ஃப்ரை வந்து டேஸ்டியா இருக்கும். பட் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது அதுல இருக்கிற கொஞ்சம் மேபி டீநேச்சர் ஆகலாம், ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்றோம். ஆனா பாயில் பண்ணதுல பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே, அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், இந்த சப்ஸ்டன்ஸ், நம்ம விட்டமின் சொல்றது, மினரல்ஸ் இருக்கிறது, ப்ரோட்டீன், இது எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து அதுக்குள்ளேயே இருக்கும், அந்த ஃபிஷ்ஷோட ஃபிளஷ்லயே இருக்கும். வெளியே வந்து ஐ மீன் வெளியே டீநேச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி தான். ஆனா ஃப்ரைல அப்படி நம்ம சொல்ல முடியாது. வி கான்ட் சே தட் லைக் அதை ஃப்ரை பண்ணும்போது அப்படியே இருக்கும் நம்மளால கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் ரிச் இன் விட்டமின் ஏ அண்ட் டி. அதே வந்து ஃபிஷ் பாடி ஆயில் பாருங்க, இட் ஹாஸ் அ ஹை கண்டென்ட் ஆஃப் அயோடின். ஓகே, பாடி ஆயில்ல வந்து அயோடின் இருக்கு. ஸோ அயோடின் ஆல்சோ இட்ஸ் வெரி குட் சோர்ஸ். ஆனா ஹியூமன் கன்சப்ஷன் அது கிடையாது. ஓகே, பட் இஸ் யூஸ் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் லாண்ட்ரி சோப். இந்த அயோடின் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா மேபி சால்ட் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சால்ட் ப்ரொடக்ஷன் நம்ம பண்றோம் இல்லையா, அந்த சால்ட்டுக்கு அயோடைனைஸ் சால்ட்டா கொண்டு வரதுக்கு நம்ம மேபி யூஸ் பண்ணலாம். பட் அயோடின் நம்ம பாடி வந்து எதுவும் வந்து பெருசா ஒன்று எடுத்துக்க போறது கிடையாது. ரைட், லாண்ட்ரிக்கா இருக்கலாம், சோப்பா இருக்கலாம், பெயிண்ட், காஸ்மெட்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஸோ see the next one. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஷ் மீல் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, ஃபிஷ் மீல், வாட் இஸ் மீல் அப்படின்னா மீல் வந்து நம்ம ஆக்சுவலி ஒரு நம்ம சாப்பிடுறது கிடையாது இந்த மீல். பட் இது என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். ஃபிஷ் மீல் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ஃபிஷ் வேஸ்ட் ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்டிங் ஆயில் ஃப்ரம் த ஃபிஷ். ஆக்சுவலி வந்து ஃபிஷ் கிட்ட இருந்து அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீல் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் தான். அதுதான் என்ன பண்றோம், அதுதான் நம்ம அதை வச்சு தான் நம்ம ஃபிஷ் மீல் பண்றோம். அது எப்படின்றத பார்ப்போம். அதை ஃபுல் ட்ரை பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, the dried waste are used to prepare food for pig. ஸோ பிக்குக்கு இல்ல பவுல்ட்ரிக்கு, கேட்டிலுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம பாருங்க, the waste obtained during the preparation of a fish meal are widely used as manure. ஸோ அந்த ஃபிஷ் மீலையும் யூஸ் பண்ணும்போது அதுல வேஸ்டேஜ் ஆகும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெனியூரா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இஸ்டின் கிளாஸ். இஸ்டின் கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபிஷஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஈஸியா நம்ம இது வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இஸ்டின் கிளாஸ் இஸ் அ ஹை ட்ரேட் கொலாஜன் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் ட்ரைட் ஏர் பிளேடார் ஆர் ஸ்விம் பிளேடார் ஆஃப் சர்டன் ஃபிஷஸ் வைஸ் கேட்ஃபிஷ் அண்ட் காப்ஸ். ஸோ இந்த இஸ்டின் கிளாஸ் பத்தி நெக்ஸ்ட் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஜஸ்ட் இப்போ கோ த்ரூ பண்ணலாம். The processed bladder which is dissolved in hot water. Okay, first air bladder இது எல்லாமே நம்ம உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கொஞ்சம் டீடைலா சொல்றேன். Okay students, we will continue in this next class. Thank you.